நேற்று மயிலாடுதுறையில் பெரியாரை போற்றுவோம் என்ற தலைப்பில் நாம் தமிழர் கட்சி சார்பாக மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடைபெறுது. அந்த பொதுக்கூட்டத்தில் சீமான் அவர்கள் 2 மணி நேரத்துக்கு மேலாக பேசுகிறாரு. அது என்ன பெரியாரை போற்றுவோம் அப்படின்னா, பெரியார் என்று சொன்ன உடனே உங்களுக்கு அவர் தான் நினைவு வருவார் நினைக்கிறேன், ஈவே ராமசாமி அவர்கள். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இவ்வளோ காலமாக 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பொய்யாக கட்டமைக்கப்பட்டு வந்த பெரியார் 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 என்று கட்டமைக்கப்பட்டு வந்த அந்த பெரியார் இல்லை, தமிழ் இனத்திற்காக, தன்னுடைய மொழிக்காக, கலாச்சாரத்திற்காக, தன்னுடைய தமிழர்களின் உரிமைக்காக, தமிழின விடுதலைக்காக, இந்தியாவின் விடுதலைக்காக போராடிய ஒவ்வொரு பெரியாரையும் போற்றுவோம் என்ற தலைப்பில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்டு இருந்தார். இதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, பெரியாரிஸ்டுகளுக்கு ஏன் இந்த கோபம் வருது அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் அனைத்து இளைய தலைமுறைகளுக்கும் பொதுமக்களுக்கும் யார் நமக்காக போராடினாங்க, எந்த தலைவர்கள் நமக்காக நின்றாங்கன்னு சொல்லிட்டு கற்பிக்கிறாரு. அதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது. என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் என்ன கேள்வி கேட்குறாரு, யார் பெரியார்? தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போன ஈகை சங்கரலிங்கனார் எங்களுக்கு பெரியார். இந்திய விடுதலைக்காக கப்பல் ஓட்டிய தமிழன் எங்களுக்கு பெரியார், செக்கிழுத்த செம்மல் வஉசி எங்களுக்கு பெரியார். அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஒரே ஒருத்தரை மட்டும் ஏன் கட்டமைக்கிற? எவ்வளோ பெரியார் இருக்காங்க எங்களுக்கு. இரட்டைமலை சீனிவாசன், தாத்தா அயோத்திதாச பண்டிதர், இவர்களையெல்லாம் விட ஐயா ஈவேரா அவர்கள் என்ன சாதனை செய்து விட்டார் என்ற கேள்விதான் முன்னெடுப்புறாரு. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒருவரையே ஏன் கட்டமைக்கிறீங்க? பல பேர் நம்மளுடைய போராட்டத்திலும் மொழிக்காகவும் எவ்வளோ பேர் இறந்திருக்காங்க. அவர்களெல்லாம் விட்டுட்டு ஒருவரை கட்டமைப்பது மிகவும் பெரிய தவறு. அது மட்டுமின்றி அவர் செய்த அனைத்து பொய் தகவல்களையும், அவர் பேசப்பட்டதா சொன்ன அனைத்து பொய்யான விஷயங்களையும் அண்ணன் தோலை உரிச்சிட்டாரு. அதனால இவங்க கொந்தளிக்கிறாங்க. அண்ணன் சீமான் என்ன சொல்றாரு, ஐயா காமராஜர் அவர்கள் எவ்வளோ தமிழக மக்களுக்கு செஞ்சிருக்காரு, பள்ளிக்கூடங்கள் திறந்து படிக்க வச்சார், அவர் எங்களுக்கு பெரியார்ன்றாரு. ஐயா கக்கன் அவர்கள் அப்படிதான், அவ்வளோ ஒரு நேர்மையான அமைச்சராக இருந்தார், அவர் எங்களுக்கு பெரியார். எங்களுக்கு ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரியார் இருக்க, நீங்க ஏன் குறிப்பிட்டு ஒருத்தரை திணிக்கிறீங்க என்றுதான் அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சியோட கேள்வி.